மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நாளிலும் ஒரு விலையேறு பெற்ற சத்தியத்தை நாம் தியானிப்போம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாய் கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மாபெரும் வெளிப்படுத்தலை தந்துருவார். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம். வெளிப்படுத்தல் 12 10வது வசனம். Revelation 12th chapter 10th verse. Then I heard a loud voice saying in heaven, now salvation and strength and the kingdom of our God and the power of his Christ have come. For the accuser of our brethren who accuse them before our God day and night has been cast down. அதாவது வெளிப்படுத்தல் 12:10 அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது இரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இப்பொழுது அந்த வேட கவனி. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது என்ன, சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து பசுத்தாவி அனுப்பப்பட்ட அந்நாளிலிருந்து இந்நாள் வரைக்கும் இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாகியிருக்கிறது. ஆமாம், எப்போ உண்டாக போதோடு காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, உண்டாகியிருக்கிறது. என்ன சொல்கிறாருன்னா, இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக, இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக அவன் என்ன பண்ணுறான்னா, நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். ஆமாம், இந்த குற்றம் சாட்டுகிறவனை தாழ தள்ளப்பட்டு போக செய்யணும். அதான் வெற்றி உள்ள ஊழியம். ஊழியன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஊழியத்தை செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் ஊழியம் குற்றம் சாட்டுகிறவனை தாழ தள்ளப்பட்டு போக செய்யணும். அதுதான் ஊழியமே. தாழ தள்ளப்பட்டு போக செய்யலைன்னாக்கா அதுக்கு பேர் ஊழியமே கிடையாது. எங்கே போனாலும் சகோதரன் மேலே குற்றம் சுமத்தும் பொருட்டு இரவும் பகலும் குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றுட்டாங்களாம். ஆமாம், அதனால் இரவும் பகலும் அந்த செய்தியை கேட்குற உங்கள் மேலே பிசாசானவன் குற்றம் சாட்டிகிட்டே இருக்கிறான். நீ நன்மை தீமை வட்டத்தில் இருந்தீனாக்கா ஏவாள் குற்றம் சாட்டிகிட்டே இருக்கிறான். பாரு, என் வார்த்தையை கேட்டால் என் கனியை சாப்பிட்டுட்டா, அதனால் அவளை அடித்து நொறுக்கி பின்னி எத்தணுன்றான் பிசாசு. அப்போது இரவும் பகலும் ஆதாமுக்குள் பிறந்து ஏவாளுக்குள் வாழ்கிற எல்லோரையும் குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கிறான். இந்த குற்றம் சாட்டுதலுக்கு நீ தப்பி வைக்கிறதுக்கு பேர் தான் ஊழியம். இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் அந்த ஊழியம்தான். இயேசு அந்த ஊழியத்தை செய்யத்தான் வந்தார். இரவும் பகலும் குற்றம் சாட்டி உன்னை குற்றமுள்ளவனாக்கி உன்னை சபித்து உன்னை நிந்தித்து பாவத்தில் சாபத்தில் மரணத்தில் தரித்திரத்தில் வைத்து உன்னை பாதாளத்துக்கு கொண்டு போகிறதுலே தான் கவனமாக இருக்கிறான். நான் பிசா உலகம் ஃபுல்லாக 5 கட்ட ஜனங்கள் இல்லையா. இந்த குற்றம் சாட்டுகிறவனை உங்கள் ஊரில் இருக்கிற ஜனங்களெல்லாம் குற்றம் சாட்டிக்கிறான். அதுக்கு என்ன ஆதாரனாக ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து, ரோமர் 3:23 வாசிங்க, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவளாகி. எங்கேயா பாவம் செஞ்சாங்க? இங்கே பாவம்னா விபச்சாரம், வேசித்தனம், கொலை, பகை, கசப்பு, இது மட்டும் பிறப்பே பாவன்குது. அதனால் இரவும் பகலும் உங்கள் மேலே குற்றம் சாட்டிகிட்டே இருக்கிறான். குற்றம் சாட்டி அதை நிரூபித்து திருடவும் கொள்ளவும் அழிக்கதான காரியத்தை செய்துக்கிட்டே இருக்கிறான். உங்கள் குடும்பத்தில் உன் தகப்பனார், உன் தாயார், உன் மனைவி, உன் கணவன், உன் பிள்ளைங்க மேலே இரவும் பகலும் குற்றம் சாட்டிகிட்டே இருக்கான். நன்மை தீமை வட்டத்தில் இருந்தாவே போதும், அவன் உங்களை குற்றம் சாட்டி
அப்போது இரவும் பகலும் உங்கள் மேலே குற்றம் சாட்டி இரவும் பகலும் உங்கள் மேல் குற்றம் சாட்டி குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். அப்போ இரவும் பகலும் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போக செய்கிற ஊழியம் தான் இயேசு செய்த ஊழியம். அல்லேலூயா, சொல்ல அல்லேலூயா. அப்போ இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு, அதாவது குற்ற நிவாரண பலியா இயேசு. யாரு? குற்ற நிவாரண பலி. இந்த குற்றத்துக்கு நிவாரணம், குற்ற நிவர்த்தி பலியாக தான் சிலுவையில் பலியாக வந்தார். குற்ற நிவாரண பலி. என்ன பலி? ஜீவ பலி. உங்கள் பிள்ளை குற்றம் செய்யப்படுது, எங்கேயா குற்றத்தை பீடி பிடிச்சா, பொடி போச்சா, சண்டை போச்சா, சினிமா பாதிச்சா, எதுவும் பார்க்க தேவையில்லை. என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள், நான் துர்குணத்தில் உருவாயிட்டேன், அதனால் குற்றம் சுமத்தப்பட்டு பிசாசு குற்றம் சுமத்தலாம், அதை அங்கீகரித்து குற்றம் செய்யணும்னா ஜெயிலில் போடுவாங்களா இல்லைம்மா? குற்றம் செஞ்சு என்ன பண்ணாங்க போலீஸ்காரங்க? ஜெயிலில் போட்டு அங்கே தண்டனை. ஜெயிலில் தண்டனை. வியாதி ஒரு தண்டனை, சாபம் ஒரு தண்டனை, மரணம் ஒரு தண்டனை, தரித்திரம் ஒரு தண்டனை, அவமானம், வெக்கம், நெந்த, இதெல்லாம் தண்டனை. அப்போது உலகமே ஒரு சிறைச்சாலைன்றாங்க. சிறைப்பட்டவள் வெளியில் ஆக்கும்படி நான் வந்தேன்ட்டார் இயேசு. பாவ சிறை, சாப சிறை, மரண சிறை, தரித்திர சிறை, இதிலெல்லாம் ரிலீஸ் ஆகிறதுக்கு தான் இயேசு வந்தார், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படி. அப்போது குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். அப்போ தாழ தள்ளப்பட்டு போகணும். குற்றம் சாட்டுகிற பிசாசு தாழ தள்ளப்பட்டு போகணுன்னாக்கா நீ இயேசு வண்டையில் வரணும். அல்லேலூயா. ஆமாம், இயேசு வண்டையில் வரணும். இயேசு வண்டையில் வந்தால் ஒரு பெண்ணு அவனை குற்றம் சாட்டுறாங்க. இதை அப்படியே வச்சுட்டு யோவான் 8ஆம் அதிகாரம் ஒருத்தரை குற்றம் சாட்டுறாங்க. யோவான் 8ஆம் அதிகாரத்தில் யோவான் 8ல் 7வது வசனம். யோவான் 8:7. யோவான் 8ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில், அவர்கள் ஓடாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி. படி John chapter 8:7. So when they continued asking him, he raised himself up and said to them, he who is without sin among you, let him throw a stone at her first. அப்போ இருங்க, அவர்கள் ஓடாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில். அப்போ ஓடாமல் குற்றம் சாட்டுறது இது, ஓடாமல் குற்றம் சாட்டுறது பிசாசு. இங்கே பாரு, ஜான் 8ல் இது என்ன சம்பவம்? இது ஜான் 8ஆம் அதிகாரம், யோவான் 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில், இயேசு ஒலிவமலைக்கு போனார். மறுநாள் காலையில் அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது, ஜனங்கள் எல்லாம் அவரிடத்தில் வந்தபோது அவர் உட்கார்ந்து அவருக்கு உபதேசம் பண்ணினார். அப்போது விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவர்கள் நடுவே நிறுத்தி, போதகரை, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாளாம். படி ஜான் 8:1.
And again ம் he stooped down ம் and wrote on the ground. என்ன எத்தாவது வசனம்? எட்டாவது எட்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம். இல்லைம்மா 8 இல்லை John 8 1 2 3 4. Now early in the morning he came again into the temple, and all the people came to him, and he sat down and taught them. Then the scribes and Pharisees brought to him a woman caught in adultery. And when they had set her in the midst, they said to them, Teacher, this woman was caught in adultery in the very act. Now Moses. அப்போ 4வது வசனம் மட்டுமே. 4வது, போதகரே, இந்த சிறிய விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டால். அந்த வசனத்துப்படி 4. They said to them, Teacher, this woman was caught in adultery in the very act. கையும் மெய்யுமாக, அதுக்கு என்ன படி இங்கிலீஷ்ல? In the very act. வெரி ஆக்ட். அப்போ கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டாலாம் குற்றம் சுமத்துறாங்க பாருங்க. நான் கேட்குறேன், விபச்சாரத்தில் கையும் மெய்யுமா பிடிக்கப்பட்டு குற்றம் சுமத்தப்படுறான். ஆனால் ஆவி உலகத்தில் கையும் மெய்யுமா தான் பிசாசு எல்லோரும் பாவம் செய்து கையும் மெய்யுமா பிடிக்கப்பட்டுட்டாங்க. என் தாய் என்னை பாவத்தில் அது ஒன்றே போதும், கையும் மெய்யுமா உன்னை பிடிக்கிறதுக்கு பிசாசு குற்றம் சுமத்துறதுக்கு. அப்போது கையும் மெய்யுமா தான் குற்றம் சுமத்திக்கிறான். கையும் மெய்யுமா என்ன பண்ணுறான்? பாவத்தின் சம்பளம் மரணத்திலே ஜனங்களை வச்சுக்கிறான். குற்றம் சுமத்தினா பிதாவாகிய தேவன் இல்லை, குற்றம் சுமத்துறது தப்புன்னு சொல்லலை. அவர் பிதாவாகிய தேவன் என்ன சொல்கிறாரு? எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றுட்டு இருக்கிறாங்க. பிசாசு குற்றம் சுமத்துறது கரெக்டு. ஏன்னா வேதம் சொல்லுகிறது எல்லோரும் ஆதாமுக்குள் பிறந்து வர்றாங்க. இயேசு ஒரு ஆள் தான் ஆதாமின் வித்து இல்லாமல் பரிசுத்தாவில் கருத்தெடுத்து தேவகுமாரனா வந்தார். மீதி எல்லாரும் எப்படி வராங்க? ஆதாம் ஏவாள் வழியாக வராங்க. அந்த ஆதாம் ஏவாளும் தேவ கட்டளையை மீறி பிசாசு சொன்ன நன்மை தீமை கனியை சாப்பிட்டுட்டாங்க. அந்த ஆதாம் ஏவாள் வித்திலிருந்து எல்லாரும் நன்மை தீமை நன்மார்க்க துன்மார்க்க கருவிலே உருவாகி ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆஸ்திரேலியாவில் பிறந்து அதில் உபச்சாரம் செய்கிறானோ இல்லையோ கையும் மெய்யும். ஆனால் உபச்சாரம் ஸ்பிரிட்டு உள்ளே இருக்குது. எப்படி இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் பேச்சுத்தனங்களும் வன்கண்ணும் இயேசுவே சொல்கிறார். எங்கே சொல்கிறாரு? மார்க் 12ஆம் அதிகாரம், மார்க் 7ஆம் அதிகாரத்தில் 20வது வசனம். மனுஷருக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷரை தீட்டுப்படுத்தும். எப்படி? மனுஷருடைய இருதயத்திற்குள்ளிருந்து. மார்க்கு 7ஆம் அதிகாரம் 20, 21. எப்படி? மனுஷருடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் பேச்சுத்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காமவிகாரும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். யார்? பொதுவாக சொல்கிறாரு. எப்படின்னு இருதயத்துக்குள் எல்லாம் இருக்குது. ஆதாமுக்குள் பிறந்த மனுஷனுக்கு இத்தனை ஆவிக்கு தான். நீ எழுத்தின்படி செய்தியோ இல்லை விபச்சாரம். ஆனால் விபச்சாரங்களும் பேச்சுத்தனங்களும் வன்கண்ணும் தூஷணமும் மதிவேடும் பெருமையும் களவுகளும் பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் பேச்சுத்தனங்களும் கொலைபாதங்களும் இருக்குதான். வாய்ப்பு கச்சா போட்டு தள்ளிடுவாங்க. கொலை, எத்தனையோ பேர் கோபம், பங்காளி சண்டை, பைத்தாளி சண்டை, பகை கசப்புக்கிறாங்க. கோபிக்கிட்டே கொலைக்கு சமானன்றாங்க. அப்போ இதெல்லாம் உள்ளே இருக்கிறதுனால கையும் மெய்யுமா குற்றம் சாட்டுறான் பிசாசு. குற்றம் சாட்டி என்ன பண்ணுறான்? ஆவி உலகத்தில் பிசாசு அசுத்தாவிகள்லாம் வந்து நம்முடைய வாழ்க்கையில் எண்ணெய் சேர்த்தான். இல்லையா? எல்லோரும்னா எல்லோரும் தான். அம்மா வயிற்றில் பிறக்கிற எல்லோரும் பாவம் செய்து கையும் மெய்யுமா பிசாசு ராஜ்யத்தில் இருக்கிறாங்க, நன்மை தீமை ராஜ்யத்தில். அதனால சாகவே சாவா. இயேசு சொன்னார் யோவான் 10:10, யோவான் 10:10, திருடமும் யோவான் 10ஆம் அதிகாரம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கு வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அப்போது
திருடன் 10 படி. திருடன் John 10th chapter, 10th verse. The thief does not come except to steal and to kill and to destroy. I have come that they may have life and that they may have it more abundantly. அப்போ திருடன் திருடவும் கொல்லவும் வருகிறானே என்று வேறொன்று கூறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்றார். அப்போது திருடனாகி பிசாசு குற்றம் சுமத்துக்கிறவனுக்கு வாழ்க்கையில் திருடவும் கொல்லவும் அழிக்கிற காரியத்தை செய்யறதுக்கு தான் வரானே என்று வேறொன்றுக்கு வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்றார். புரியுதம்மா? அப்போ ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை கொடுத்தாதான் அந்த கையும் மெழுமாய் இருக்கிற அந்த பாவன்ட்டு மரணத்திலிருந்து விடுதலையாகி ஜீவனுக்குள்ள ஜீவ விருட்சத்துக்கு அடியில் நீ வர முடியும். அந்த ஜீவ விருட்சத்துக்கு அடியில் வந்ததுமே ஹலோ ஜீவ விருட்சத்துக்கு அடியில் வந்ததுமே குற்றம் சாட்டுகிற பிசாசு சிதறடிக்கப்படுகிறான். உடனே பரிசுத்த ஆவி வந்து அந்த பிசாசின் குற்றத்துக்கு சாபத்துக்கு வியாதிக்கு வறுமைக்கு தரித்திரத்துக்கு நீ விடுதலையாகி பரிசுத்த ஆவி சந்திக்கப்பட்டு நீ ஆசீர்வதிக்கப்படுகிறாய். அல்லேலூயா. அப்போது யோவான் 10:10 முக்கியமான வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரான். இங்கே எபச்சார சிறிய கல்லெறியத்துக்கு வராங்க. யோவான் 8:7 அவர்கள் மேல் ஓடாமல் கையும் மெய்யுமா பிடிச்சிட்டாங்களாம். அதனால் என்னை யாரும் கையும் மெய்யுமா பிடிக்கல, நான் ஜாலியாக இருக்கிறேன்னு நீ நினைக்காத. அம்மா வயிற்றில் பிறந்தாவே கையும் மெய்யுமா பிச்சை மாதிரி தான். அதனால தான் சிறு வயதுலேருந்தே அபார்ஷன் பாய்க்கு கருவிலே கொலை பண்ணி கருவிலே அபார்ஷன் சிசு கொலையாம் அதுக்கு பேர். சிசு இருக்கிற குழந்தை என்ன பாவம் பண்ணிச்சு? தவறான வழியில் பெற்று சில பேர் நல்ல முறையில் பெற்றுக்கிட்டா கூட இந்த குழந்தை எனக்கு வேணான்னு சொல்லிட்டு சிசு கொலை பார்த்துக்கிட்டியா? நம்ம மதுரில் காட்டினாங்களே 2 வார குழந்தை 3 வார குழந்தை அப்படியே வயிற்றுல டிவியில் அதை காட்டுறாங்க. எப்படி சிசு கொலை இது அபார்ஷன் அதான் 3 மாதம் வெள்ளி கூட சிசு இந்த அபார்ஷன் பண்ணுறதை எப்படி டாக்டர் அதை கட் பண்ணுறாங்கன்னு காட்ட கொடூரம். அப்போது அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணிச்சு? கையும் மெய்யுமா. அப்போது கருவிலே கை வச்சு ஜீவனை கொடுக்கும். நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவரத்தம் நல்லா தெளிவான பெண்ணாக இருந்தினாக்கா கல்யாணமாகி திருமணமான தாயாக இருந்தினாங்க இயேசு ஏற்றுக்கொண்ட தாய் கரு உண்டாகும்போதே கையில் வச்சு நல்ல மேய்ப்பன் கருவில் இருக்க குழந்தைக்காக ஜீவரத்தம் தேவனுக்கு ஆதாம் நம்முடைய பாவம் தேவனுடைய முழு உழைத்து பாதிக்காக ஜீவரத்தம் அந்த வயிற்று மேலே வச்சு அந்த கரு பேரை சொல்லி ஜீவரத்தம் தேவனுக்கு ஆதாம் முழு உழைத்து கொடுத்தா குற்றம் சாட்டுகிற அந்த பிசாசு பாவன்ட்டு மறந்த கரு விட்டு நீங்களும் பசுத்தாய் அந்த கருவிலே அபிஷேகம் பண்ணுறோம். அல்லேலூயா. கையை தட்டு. அல்லேலூயா. அதனால் இங்கே என்ன படித்தோம்? வெளிப்படுத்தல இரவும் பகலும் குற்றம் சாட்டுகிற பிசாசு பாய தள்ளப்பட்டு போனோம். இதுதான் ஊழியம். இதுக்கு குறைவாந்து ஊழியமே கிடையாது. இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று திருவிருந்தில் பங்கெடுக்கிற எல்லாரும் குற்றம் சாட்டுகிற பிசாசு கீழே வீழ்ந்துட்டான். அப்போ கிறிஸ்துக்குள்ளே வரணும். நீ நன்மத்தையும் மரியத்தக்க வட்டத்தில் இருந்தினாக்கா குற்றம் தான் மேலே 10 டிகிரி படிச்சிருந்தாலும் எவ்வளோ அரசியல் தலைவனாக இருந்தாலும் டாக்டராக இருந்தால் என்ஜினியர் உயர்ந்த ஜாதி தாய்ந்த ஜாதி ஏழை படித்தபடி ஆணு பெண்ணு யாரானா ஆதாமுக்குள்ளே இருந்தினா உன் மேலே குற்றம் இருக்குது. பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கதான காரியம். கொள்ளை நோய் ஆபத்து விபத்து வருதா இல்லையா? எல்லாம் உரிமையாக வரும். ஏன்னா ஒரே போராட்டமாக ஒரு பாவம் செய்யலன்னுவாங்க. நீ பாவமே செய்வாடாப்பா. அம்மா வயிற்றில் எப்படி போகிறத அது யாருக்கும் நினைப்பே இருக்கிறது கிடையாது. நான் பீடி பிடிக்கிற பொடி போல யாருக்கும் துரோகம் பண்ணல. ஆனால் என் வாழ்க்கையில் ஒரே போராட்டமாகுது, ஒரே சாபமாகுது, ஒரே பிரச்சனை, ஒரே வறுமையாகுது. நீ எந்த பாவம் செய்ய தேவையில்லப்பா. ஆதாம் வழியில் அப்பா அம்மாவுக்கு ஒரு கருத்தருக்கு உலகத்தில் பிறந்தாவே பாவம் மனம் மேலக்குது. அதனால் நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். இயேசுவே தேவன் தனக்கு ஆதாம் முழு உலக உணர்வுபூர்வமாய் கொடுத்தே தீர வேண்டும். அப்போ தான் குற்றம் சாட்டுகிற பிசாசு தாழ தள்ளப்பட்டு போவான். இயேசுல நல்ல மேய்ப்பன் நாடுகளுக்காக
ஜீவ சொல்கிற ஜீவ ரத்தத்தையே கொடுத்துருந்தோம். அதனால தான் என்னுடைய எல்லாத்தையும் ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்கள். ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணி, யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்போது ஏசு யாரை பார்த்தாலும் எவரை பார்த்தாலும், ஒரு மனுஷனை பார்த்தாலும் பட்டுன்னு ஆதாம்குள்ளே நன்மை தீமை வட்டத்தில் பிறந்திருக்கிறான். பிசாசு திருடவுக்குள்ள ஐந்தான காரியத்தை செய்கிறான். அவனுக்காக ஜீவன் உண்டாயிரு. ஜீவனை ஜோயே எல்லாம் நன்மை தீமை நன்மை சூக்கிய மரணத்தில் இருக்கிறான். அதனால ஜீவ சொல்கிற ஜீவனத்தை அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் முழு உலக கொடுத்துட்டு குற்ற சொல்ல பிசாச தாயத்தள்ள பசு தாய் ஏறிக்கிட்டு அவனை பாதுகாத்து போயிட்டே இருக்கிறார். இந்த வேலையை ஒவ்வொரு விசுவாசியும் செய்யலாம், ஒவ்வொரு ஊழியக்காரனும் செய்யலாம். இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று திருவிழு பங்கெடுக்கிற எல்லாருமே செய்யலாம். ஜீவ சரி இருக்குதா இல்லையம்மா? திருவிழா ஜீவ சரி, அந்த ஜீவனில் இயேசு சாப்பிட்ட வாக்குத்தத்தமே இருக்குது. நன்மை தீமை கண்டியில் எல்லா பைபிள் இருக்கிற எல்லா கேடு போடும். பாவத்தின் சம்பளம் மரணமே பாதாளமே இருக்குது. ஒன்று நிமிஷம் பூமி சபிக்கப்பட்டுக்குது. சுயநீதி அநீதி கண்களிச்ச வாஞ்சி இதெல்லாம் இருக்குது. நன்மை தீமை ராஜ்யத்தை பண்ண வட்டத்தில் ஜீவ விச்சதுக்குள்ள தேவ நீதி இயேசுவை படி இயேசு ஜீவன். அந்த ஜீவனில் தேவ நீதி ஊற்றி பாவம் மன்னிப்பு நீதி பரிசுத்த நீதி ஆசுவாதம் இயேசுவின் பரிசுத்தம். அதை இயேசு ஜீவனை பற்றி தேவன் தனக்கு ஆதம் முழு உலகம் ஜீவ உலகம் ஜீவமானம் ஜீவ பூமி ஜீவ சொல்கிற ஜீவனத்தை அதுதான் பரிசுத்தம். பரிசுத்தம் பல்லக்கச்சி இயேசு விட்டுட்டு பல்லக்கச்சின்னு பரிசுத்தமாக்கிறதில்லை. ஜீவ சொல்கிற தேவி நீதிட்டு உயிர்த்தில்லை. தேவன் தனக்கு ஆதம் முழு உலகத்துக்கு தான் பரிசுத்தம். பரிசுத்தா தேவதூர் வந்துடுவார். ஹல்லேலூயா. அப்போது வெளிப்பட்டில் என்ன பட்சம் 12ஆம் அதிகாரத்தில் இரவும் பகலும் 12ஆம் அதிகாரம். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யம் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாயிருக்கு. இப்பொழுது இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் திருவிருந்து எத்தலுமே இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யம் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாயிடுச்சு. ஜீவ விருட்சத்து கனியை புசித்ததுமே நன்மத்தையும் அறியத்தக்க கனியை நீ புசிக்கும் போது ஆதாம் ஏவாள் வழியா அப்போ ரட்சிப்பு பட்சிப்பு வல்லமை தீய வல்லமை நம்ம தேவனுடைய ராஜ்யம் பாதாள ராஜ்யம் கிறிஸ்துவ பிசாசின் அதிகாரம் உண்டாயிடுச்சு. அப்படியே நெகட்டிவ் இருந்துச்சு. நன்மத்தையும் அதிகாரம் சுயநீதி அதிகாரம் பாவத்தின் சம்பளம் மரணத்தின் அதிகாரத்தில் இருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து திருவிருந்தில் பங்கெடுத்த உடனே இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யம் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாயிருக்கிறது. உண்டாயிடுச்சு. உனக்கு இப்போ ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை ஊம்பேர் சொல்லி பிதாகுமார் பசுத்தாவிக்கும் ஆதாம் முழு உணர்வுபூர்வமாக கொடுத்தீங்கன்னா பசுத்தாவி உண்மையில் விட்டாது குற்ற தாய பிசாசு அசு சங்காரத்துக்கு ஒன்று பசுத்தாவி தேவதூர்களெலாம் வந்துடுவாங்க. ஒருவங்கள வரமாட்டாங்களா? அப்படித்தான் இங்கே இயேசு என்ன பண்ணுறாரு? இந்த விபச்சார ஸ்திரீக்கு இப்போ யோவான் 8ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்தில் இயேசு ஒலிவமலைக்கு போனார். மறுநாள் காலையில் அவர் திரும்பி தேவாலயத்தை வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவருக்கு உபதேசம் பண்ணினார். அப்பொழுது விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சிறியை வேதபாரகரும் பரிசேயனும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவருக்கு நடுவே நிறுத்தி இந்த மாதிரி இங்கே நிறுத்திக்கிறாங்க பாருங்க. இங்கே பாரு, இங்கே இயேசு விபச்சார சிறி உட்காந்துக்கிறா பாருங்க. இங்கே பரிசேயர்கள்லாம் வந்து என்ன பண்ணாங்க? அவர்கிட்ட நிறுத்தி, போதகரே, இந்த சிறிய விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டார். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாய பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்ட இருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். இயேசுவோ குனிந்து தரையிலே எழுதினாராம். இப்போ இயேசு என்ன பண்ணுறாரு? பிசாசு குற்றம் சுமத்துறாமா, இவன் விபச்சாரம் பண்ணிட்டா கையும் பெய்யுமா, சரி பிச்சாங்கல எவனை கொண்டு வந்தாங்க, இவங்களோட விபச்சாரம் 2 பேர் தானே பண்ணுவாங்க. அவனை விட்டாங்க பாருங்க, எவ்வளோ பிச்சு விட்டாங்க. இப்போ விரையினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓழாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன். இப்போ இயேசு எதுக்கு வந்தார்? இரவும் பகலும் குற்றம் சுமத்துக்கிறார். பிசாசால் தாழ தள்ளப்பட்டு போய் காப்பாற்றுறதுக்காக வந்தவர் இயேசு. பாவம் செஞ்சு அடித்து நொறுக்கிட்டதுக்காக வரல. அது பிசாசு பாவத்தையும் செய்ய வச்சுட்டு அடித்து நொறுக்குறது. இவர் இயேசு பாவத்துக்கு பரிகாரம் பண்ணி பிசாசுக்கு தப்பி வைக்கிறவர். இவர் இயேசு யார்? பாவட்டு மனத்தில் தப்பி வைக்கிறது. ஜீவ சொல்கிறோம், ஜீவ ரத்தத்தை கொடுக்கணும் இவளுக்கு.
திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறானே என்று வேறொன்று நானும் அவைகளுக்கு யார்? ஜனங்களுக்கு ஜீவ சொல்ற பாவத்துக்கான பரிகாரம் ஒரு ஜீவ பிச்சத்துக்கணி நன்மத்தையும் அறியத்தக்க கனி புஷிக்குனால பிசாசு திருடவும் கொல்லும் ஆகிதான் மனைவி பிள்ளைகளை குடும்பத்தை பண்றது தேசத்தெல்லாம் ஏசு ஜீவ பிச்சத்துக்கணியை தேவன் தனக்கு உலகத்து கொடுத்து பாவத்துக்கு நிவர்த்தி பசுத்தாவி அறிக்கிட்டு அவளை காப்பாற்றுறதுக்காக வந்தவர். இவர்கிட்டே வந்து கல்லெறித்து கேட்டுங்கிறான் யோனசன். அதுக்கே சொல்கிறார், அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே ஏறினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியில் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த சிறி நடுவே நின்றாள். இயேசு நிமிந்து அந்த சிறியை தவிர வேறொரு காணாமல், சிறியை உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? 10வது வருஷம் படிப்பா. இங்கே தான் பாருங்க, உன்மேல் குற்றம் சாட்டி தாழ தள்ளப்பட்டு போயிட்டான். பட்டு ஏசு என்ன பண்ணியிருப்பார்? பாவத்துக்கான பரிகாரம் அந்த மகன் பேர் சொல்லி விபச்சார சிறியை பார்த்து ஜீவ சொல்கிற ஜீவரத்தத்தை அவன் பேர் சொல்லி பிதாவாய் ஆதாம் முழுவதும் ஒரு ஜபத்தை பண்ணாமல் கீழே கல்லு கீழே போட்டு போயிருப்பான். இல்லை அடிச்சு பிஞ்சு எடுத்துகிட்டு இருப்பான் கல்லிலே. அதுதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க பிள்ளைகளுக்காக இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை அவங்க பேர் சொல்லி தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு அசுத்தாழி ஓடிவிடுவான். நீ ஜீவ சொல்கிற ஜீவனத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு உன் பிள்ளை பேர் சொல்லி கனவு பேர் சொல்லி ஏரியாவுக்கு சபை விசுவாசி பேர் சொல்லி கொடுக்கலனாக்கா ஊருமே வந்து கல்லை போட்டு அடித்து கொண்டு அழிச்சிட்டு போயிட்டு பாதாளத்துக்கு தீர்த்து விடுவான். அதான் அதனுடைய அர்த்தம். அதனால தான் இயேசு என்னுடைய ஃபேவரட் வசனம் பைபிளில், நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே. அதனால தான் என்னுடைய எல்லா ஜோயே ஜீவன் வேதா உலகத்தில் எங்கேயுமே கேட்டு ஏற்பட்ட சத்தியம். கிறிஸ்துவ சரித்திரத்தில் இப்படிப்பட்ட செய்தி கேட்க உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச், யூடியூப்பில் போயிட்டு ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகள்லாம் அந்த செய்திகளை குறைந்து ஒரு 100 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். எத்தனை பேர் ஷேர் பண்ணுங்கள். இங்கிலீஷ் இருந்தால் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள். முழு உரிமை உங்களுக்கு. அல்லேலூயா. எத்தனை பாஷைக்கு அனுப்பணும் அத்தனை பாஷைக்கு எத்தனை நண்பர்கள் உடல்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போது அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சி கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசுவை தனித்திருந்தால் அந்த சிறி நடுவே நின்றான். இயேசு நிமிர்ந்து அந்த சிறியை தவிர வேறொரு காணாமல், சிறியை உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். இந்த 10வது வருஷத்துப்படி இங்கிலீஷில் John 8:10. John 8, chapter 10th verse. When Jesus had raised himself up and saw no one but the women, he said to her, Women, where are those accusers of yours? அப்போ உன்மேல் குற்றம் சாட்டியவர்கள் எங்கே? அப்போ என்ன பண்ணிட்டாரு? குற்றம் சாட்டியவன் தாழ தள்ளப்பட்டு போயிட்டான். ஜீவரத்தத்தை பட்டுன்னு குத்துட்டாரு. அந்த பொண்ணுக்கு அந்த மகளுக்கு குத்திருக்க மாட்டார். இல்லைன்னா போயிருக்க மாட்டான். கல்லெறிஞ்சு கொன்று ரத்தம் சிந்தி அப்படியே அடிச்சு எதுவுமே மண்ணுக்குள்ளே போட்டு பாதாளம் சொல்லி ஈட்டும் போட்டு இருப்பான். அப்போ இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, குற்றம் சாட்டுகள் தாழ தள்ளப்பட்டு போனோன்னா ஆதாமுக்குள் பிறந்த நீ ஜீவ விருட்சத்துக்கு நீ புஷித்து அந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை தேவனுக்கும் ஆதாமுலேருந்து முழு உலகத்துக்கு கொடுக்கணும். அப்போ தான் பிசாசு தாய தள்ளப்பட்டு போவான். பிசாசு எல்லோரும் பெரியோர் கல்ல போட்டான்னு பாரு. ஜீவரத்தமே கொடுக்காது உங்கள் மனைவிக்கு, உங்கள் கணவனுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு. பிசாசே போனாக்கா எங்கேருந்து போவான்? வந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு தான் போவான். தர்றது கொள்றது ஐக்கியதான காரியம் செஞ்சுட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் போவான். அதுதான் என்னுடைய செய்தியை கேட்கணும். ஜோயே ஜீவன், திருடவும் கொல்லவும் அழிக்க வருக வேறு நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். அது பரிபூர்ணப்படம் வந்தாச்சு. ஜீவ வார்த்தை கேட்கலாம். அதனால தான் ஒரு ஊழிகர் என்ன தாமஸ் எல்லா செய்திலும் ஜீவனே பேசப்பா அப்படின்னாப்பா என்ன பண்ண ஊழிகர்னிக்கு ஜீவன்னா என்ன தெரியல. ஏசு நன்மை தீமை அறியத்தக்கவர் இல்லையா? ஏசு ஒரு ஜீவன், அவர் ஜீவாதிபதி. நன்மை தீமை அறியத்தக்கவருக்கு அப்பாற்பட்டதான் ஜீவ சொல்றாரு. ஜீவல தேவி நீதிட்டு உயிர் பாவம் அடிப்பட்டு பரலோகராஜ் எல்லா நன்மைகளின் தொகுப்பு. தீமை எல்லா தீமை, நன்மை தீமை எல்லா கேடுபாடுக்கு பாவம் சாபம் சுயநீதி அநீதி. நன்மை தீமை, நல்லவன் கெட்டவன், நன்மார்க்கம் துன்மார்க்கம். குற்றம் சாட்டிடுவான், குற்றம் நிறைவேறிட்டோம், திருடத்து கொண்டதாகிது, முடிவு பாதாளம், சீரியஸான மேட்ரு. நீ ஆதாமுக்குள் பிறந்த கிறிஸ்து நன்மை தீமை பாவத்தின் சம்பளம் நல்லவர் கெட்ட இயேசு ஜீவன காட்டு தேவரகமான ஒரு வாழ்க்கை ஜீவ மார்க்கத்தை அந்த தேவி நீதி உயிர்த்த தேவன் தனக்கு ஆதாம் முழு ஒரு ஆள் பாய் கூட கொடுத்தாதான் பாவ நிவர்த்தியை பசுத குற்றம் சாட்டுற பிசாசு ஓடி பசு தேவதூரம் காப்பாற்றவே காப்பாற்றுவாங்க.
அதுதான் இயேசு செய்கிறார். அப்போது கையும் மையுமாக தான் பிடிக்கப்பட்டுக்கிறான். எதனால தான் உலகத்தில் பத்திரிகை செய்தித்தோட கடைசி கால் நோவா காலத்துல அப்படியே மனுஷகுமார் சோதம் குமார் அப்படியே நடக்குது பாருங்க. பாவங்களும் சாபங்களும் கொலைகளும் வெறிகளும் விபத்துகளும் ஆபத்துகளும் நாசம் மோசங்கள் கண்டிலிச்சமாக ஜீவத்திருப்பேருமே சபையில் குடும்பத்தில் பட்டணத்தில் தேசத்தில் மாம்ச சிந்தை மரணம் பவுல் சொல்கிறார். கிறிஸ்துவ சிந்தையும் ஜீவனும் சமாதானம். அந்த கிறிஸ்து சபிக்குள்ள ஆஸ்வதி பகைக்கு நன்மை செய்ய சத்துக்களை செய்ய துன்பப்படுது ஜபம் பண்ணு எல்லாம் கிறிஸ்து கருத்து காரியங்கள் தான் செய்ய சொல்கிறாரு. ஆசீர்வதிக்கிறது நன்மை செய்து ஜபம் பண்ணுறது எல்லாம் ஆதாம் ஜீவ ஜீவ இயேசு சாமண்ட வாக்குத்தத்தில் தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு உங்களை எந்த தீமையும் ரசித்து கொள்ளா. நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய பரமலிக்க பிதாவை உங்களுடைய நாமம் உங்களுடைய ராஜ்யம் உங்களுடைய சித்தம். அங்கே நம்முடைய இதில் போனாவே நீ குற்றம் நிறைவேறிட்டோம். நம்முடைய அதெல்லாம் அழுக்காடுக்கு அந்த நம்முடைய நீதியெல்லாம் நம்முடையதே பாவத்தின் சம்பளமான நன்மை தேவை காரியம். அதை தேவன் தனக்கு உலகத்துனா கையும் மெய்யுமா நீ குற்றம் சாட்டப்பட்டு ஏதோ ஒரு இதில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, வெற்றி இல்லை, ஆசுவாத ஐஸ்வர்யம் இல்லை, குடும்பத்தில் வேறு ஸ்தலத்தில் ஒரு பிசாசின் வாழ்க்கை தான். பணம் கோடியாக இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம், படிச்சிருக்கலாம், படிக்காம ஏழையாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், ஆப்பிரிக்கா ஐரோப்பா வடாமல் எதனா இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்திருக்கிறார். நான் துருகுடத்தில் ஒரு நன்மத்தையுமே வாய்க்க விசுவாசம் பல ரீதியில் சாபங்களும் பாவங்களும் மரணங்களும் தரித்திரம் எந்த நேரத்தில் மரணம் பிறந்து கொண்டது ஐக்கியத்தான காரியம் செய்யும். அப்போது கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஜீவரத்துவம் தேவி நீதி இயேசு சாமண்ட வாக்கு தத்தங்களை பிதாகுமார் பசுத ஆதாம் முழு உலகத்தினாக்கா இரவும் பகலும் குற்றம் சாட்டுகிற பிசாசு தாயை தள்ளப்பட்டு போவான். இங்கே விபச்சார ஸ்திரிக்காக இயேசு தன் ஜீவரத்தம் ஜீவனில் தேவி நீதி பரலோக ராஜ்யமே இருக்குது. அதை கொடுக்குறாரு. அவர் பேர் சொல்லி பிதாவாய் ஆதாம் முழு உலகத்துக்கு குத்தா இருப்பார். இங்கே பாரு யோவான் 8:10 இயேசு நிமிர்ந்து அந்த சிறியை தவிர வேறொரை காணாமல் சிறியே உன்மேல் குற்றம் சாட்டியவர்கள் எங்கே ஒத்தனை இல்லை உங்கள் பிள்ளைங்க மேலே கண்ணையை மணியை ஊட்டி வலி காசு மனம் கொடுத்து படிக்க வைக்கிறீங்க நல்ல. ஆனால் ஆதாமுக்குள்ளே பிறகு எங்கே பார்த்தா கூட்டம் பிசாசு திருமண வாழ்க்கை திருமணம் எதிர்காலம் வேலை செய்ய எல்லாம் பிசாசு போராட்டமாக வைக்குதுன்னு வச்சுக்கா. இயேசு ஜீவன் பரிமணி தேவன் தனக்கு ஆதாம் முழு உணர்வு சொல்ல ஜீவிக்க அசுத்தாய் துரத்தப்பட குற்றம் சாட்டுகிற தாயை தள்ளப்பட்டு ஒரு தேவதூதர் பசுத்தாவியானவர் வேற உங்கள் பிள்ளை சூப்பர் பிள்ளையாக இருக்கும். உண்மையில் குற்றம் சாட்டினவன் எங்கே ஒருவனாகிலும் உன்னை ஆக்கிரைக்குள்ளாக தீர்க்கவில்லை. அங்கே கல்லியை போட முடியல, கல்லை போட முடியல அந்த பெண்ணு மேலே. இயேசு அகோபிய அன்பு கொண்டார். இயேசு அந்த விபச்சார செடி மேலே அன்பு கூர்ந்தார். என்னன்பு தேவன் மனித அன்பு கிடையாது, தேவன்பு அன்பு ஜீவரத்தத்தை குத்துறோம். அதான் இயேசுவின் அன்பு. அதான் தாய் அன்பு, தகப்பன் அன்பு, அண்ணன் தம்பி அன்பு, மாமன் மச்சான் அன்பு. இது மனித அன்பு, சுயநல கலந்த அன்பு. இயேசுவின் அன்பு எல்லாத்துலையும் டாப்பான அன்பு. அந்த அன்பு பட்டு தேவன் தன் உழுந்து பிசாசுகள் தப்பிச்சு விட்டுரும். அந்த அன்பை கற்றுக்கொள்ளும் அகோபிய அன்பு அதுக்கு பேர். அல்லேலூயா. அது உன்னையும் தப்பிக்கும், மூலமாக மற்றவங்களையும் தப்பி வைக்கும். இயேசு ஜீவனே குத்தர் ஜீவர் A-Z தேவன் இது உயிர்த்தது ஜீவன்ல ஆதி அவர்கள் இயேசு என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரன் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் ஆவியானவர் ஜீவனுடையவர். அதனால தான் ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளணும். ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள், யூடியூப்பில் போங்க, ALC வெள்ளூர் சர்ச் பண்ணுங்கள், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் ஒரு பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து செய்திகளை ஷேர் பண்ண குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த செய்தியை கேளுங்க. அப்போது இயேசு நிமிர்ந்து அந்த சிறியை தவிர வேறொரு காணாமல் சிறியே உன்மேல் குற்றம் சாட்டியவர் எங்கே ஒருவனாகில் உன்னை ஆக்கிரிக்குள்ளாகி தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றார். இயேசு அவளை நோக்கி நானும் உன்னை ஆக்கிரிக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ இனி பாவம் செய்யாதே என்றார். அப்போ இனி நன்மை தேம காரியத்தை செய்ய ஏவாள் மாதிரி நன்மை தேம சாகவே சாவாய். அப்போ என்ன ஜீவ விச்சத்துக்கு நிலையேன்றாரு இயேசு. நானே திராட்சை செடி நீங்கள் ஒருவன் நிலை ஒரு வார்த்தை நிலை அவன் மிகுந்த கனிகளை ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளும். அவளை விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட அவளை அந்த ஜீவனில் எல்லாமே இருக்குது. நீ இச்சிக்கப்பட்டது சகல நல்ல கணவன் மனைவியோடு வாழு, நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை. அது கணவன் மனைவி பிள்ளை செல்ல எல்லாமே இயேசு கிறிஸ்துக்கள் எல்லா எதுவுமே. அந்த இயேசு கிறிஸ்து தேவி நீதி பரலோகராஜ் வானத்தோட சகல அதிகாரிகள் பாடு தேனு நலம் விஷாலம் கட்டாது நடாத்து பரலோகராஜ் இயேசு கிறிஸ்துக்கள் எல்லா வாக்கு தத்துவம் இருக்குது. அதை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்தை கொடு. ஒருத்தனும் மேலே கல் போய் இனி பாவம் செய்ய திருப்பி போய் விபச்சாரம் பண்ணணும் போனாக்கா திருப்பி கல்லெறி தான். பிசாசு கல்லெறிஞ்சி பாவம் சாபம் மன்னதை முழு பாதாளம் பார்க்கணும். ஜெபம்லாமா? அப்போது இரவும் பகலும். அப்போது அதற்கு அவள் இல்லை ஆண்டவரேன்ட்டா ஏற்றுக்கிட்டா இயேசுவை ஆண்டவர்னு.
அந்த ஆண்டவன் ஜீவனையே கொடுக்குறான். நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சரம். திருடவும் கொள்ளவும் அழிக்கத்தான் வந்தாங்க, கல்யாணத்து கொள்றது வந்தானா இல்லையம்மா? ஆனால் என்ன பண்ணார் இயேசு? நானும் அவிகளுக்குனாக்கா இவளுக்காக ஜீவனை கொடுத்துட்டாரு. நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சரம் ஜீவ ரத்தத்தை தேவன் தர உலகத்துக்கு கொடுத்தா தான் குற்றம் சுமந்து தாயத்தள்ள போட்டு விடுவான். அதை நீ ஏற்றுக்கொள்ளணும், இவ்வளவு நடக்கணும். ஆமாம், நன்மை தீமை காரியத்தையே தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்துட்டு அதிலே கருத்தெடுத்து பெற்றது என் தாய் என்னை பார்க்க துர்குத்தி உருவான்னு சொல்லிட்டு சுயநீதி அநீதி நன்மார்க்கு துன்மார்க்கு லைஃப் போயிடும். ஓடலாம், ஓடிக்கலாம், சம்பாதிக்கலாம். ஆனால் பிசாசு திருடவும் கொள்ள வைக்கிறதான காரியத்தை வாழ்நாள் ஃபுல்லாக செய்வோம். எந்த நேரத்தில் ஆபத்து, எந்த நேரத்தில் விபத்து, எந்த நேரத்தில் தரித்திரம், எந்த நேரத்தில் அவமானம், எந்த நேரத்தில் நிந்த என்ன எப்போ நடக்குதே தெரியாது. ஆனால் கிறிஸ்துக்குள் இருந்தினாக்கா கிறிஸ்துவ தேவன் தனக்கு கத்திரை காலத்தில் சோத்திர அவர் துதிய போது வாயில் இருக்குமா? என் நாதோறும் உமதி நீதி உமதி சொல்லிக் கொடு தாவிது வர தெரிஞ்சு வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் ஆபிரகாம் ஈஷாக்கு பலிபீடத்தை கட்டி ஒரு 18 தேவ ஆபிரகாம் சகல் காத்திரம் அவங்களாம் ஆதாம்குள்ள பிறந்தவங்க தான். ஆதாம் வியாபார் ஆபிரகாம் ஈஷாக்கு யாக்கோபெல்லாம் ராஜாத்தி தெபோரால் வேதத்தை ஏசு சீமை தேவை நீதி ஊத்த தேவன் தர கூட கொடுத்தா நீ குற்றச்சாட்டு வெளியாகி பசுத்தாய் விட்ட நீதிமானாக்கப்பட்டு நீதிமான் சேசல் மேல் ஆசீர்வாதம் சமாதானம் சந்தோஷம் வெற்றி ஜெயம் மகிமை காண போய் நித்திய பரலோகத்தையும் போய் சேரலாம். சீரியஸான மேட்ரு. ஆதாமுக்குள் இருந்தா குற்றச்சாட்டு வாய்நாளில் இயேசு ஏற்றுக்கொள்ளாமல் இயேசு ஞானசாமி திருவந்த பகுதி கிறிஸ்துவ தேவன் தலை கொடுக்காமே இருந்தினாக்கா இவ்வளோ முழு ஆதரவு தன் ஆத்மா என்ன சொல்ல லாபம் நித்திய பாதாளம் சொல்லப்படுது. ஆனால் சுவிசேஷத்தை கேளுங்கள், சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். ரோமர் 3 எல்லோரும் பாவம் செய்து தேவ இலவசமாய் அவர் கிருபையினால் கிறிஸ்து இயேசுல மீட்பை கொண்டு நீதிமானாகி அந்த கிறிஸ்து இயேசு வரணும். அவர் ஜீவ ஜீவ விஷயத்துக்கு ஜீவில் தேவ நீதி தூக்கி பரலோக ராஜ்யம் மேய்க்குது. அதை எடுக்கணும். அதை உன் பேச தேவன் தனக்கு ஆதம் முழு வாய்நாளெலாம் கொடுக்கணும். இல்லைன்னா நன்மை தீமை கனியை சாப்பிட்டு பாவத்தை வந்து தேவன் தர உங்களுக்கு நீ சபிக்கப்பட்டு நீ குற்றச்சாட்டு நீ போய் மற்றவங்களை குற்றச்சாட்டி உன்னிட்டு பூமி சபைக்கு முன்னுக்கு கொடுக்க முடியாது. ஏசு இல்லை நீ உலகத்தையே இல்லை நீ பூமிக்கே இப்போ ஏசு ஜீவன் பரிமல் ஜீவனை பூமியை சொல்லி தேவதற்கு ஆதம் முழுவதுக்கு பசுத்தாக இருக்க நீ போய் மற்றவர்கள் ஏசு தேவதற்கு அசுத்தாயத்தில் பசுத்தாக இருக்க ஏசு எங்கும் சுற்றி பிசாசின் வல்லவர்கள் ஆக்கப்பட்டு யாவரையும் குணமாக்கினார் பார்க்க. அதனால் கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்கள். உங்கள் மேலே குற்றம் சாட்டுகிற பிசாசு இரவும் பகலும் குற்றம் சாட்டுகிற தாழ தள்ளப்பட்டு போவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் இரவும் பகலும் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இரவும் பகலும் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போவான். ஜெபம் சோத்திரம். பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான நாளிலே எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்தும். உங்கள் மேலே குற்றச்சாட்டுதல் நடக்கிறது, இரவும் பகலும் நடக்கிறது, எக்காலத்தில் நடக்குது, எந்நேரத்தில் நடக்கிறது. ஆனால் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, எக்காலத்தில் ஜெபம் பண்ணுங்க, சோர்ந்து போகாமல் ஜெபம். ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராக இயேசு கிறிஸ்து அவனுக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். ஒரு பாவம் செய்வானால் நீதிபராகி இயேசு அவனுக்கு பிதா என்ன பதில்? நான் ஜீவ ரத்தத்தையே கொடுக்குறேன். உங்கள் குடும்பத்தில் சொந்த பந்தம் கட்டின மனைவி கட்டின புருஷன் பெற்ற பிள்ளைங்களும் ஆதவங்களும் தான் பிறந்துக்கிறதுங்க. நன்மை தீமை வட்டத்தை தேவத்தை ஒரே பிசாஸ் கிராமங்களில் பட்டங்களை தேசங்களே அவர் எங்கும் சுற்றி இந்த பிசாசின் வல்லவில் அகப்படுகிற யாவரையும் குணமாக்கினார். அவனே நல்ல மீட்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறோம். அந்த விபச்சாரத்தை கண்டுபிடிக்கப்பட்ட இந்த சிறிய அவர் காப்பாற்றுற பார்க்குறோம். நீ மலையை நோண்டி எழுப்பிடிக்க செய்யலாம். பாவத்தின் சம்பளம் மரணத்தில் தான். இப்போ எந்த நாட்டுக்கு போய் எந்த தேசத்துக்கு போய் தட்டிக்குவே தான் ஊழியம் தான். ஒரு மனுஷன் எரிசிலேருந்து எரிகோவுக்கு போயில கல்லை கையில் ஆக்கப்பட்டான். கல்லை வெஸ்தர்கள் குற்றூராகிட்டு போயிட்டான். ஒரு ஆசாரி போய் பக்கமாக விலைக்கு போயிட்டான். லேவியன் அவனும் பக்கம் அட்டுவைக்காரன். ஆனால் சமாரியும் போகிறான். ஆசாரியை சீனியர் பாஸ், லேவியன் அசிஸ்டன்ட் பாஸ், சமாரி விசுவாசி என்னது அவன் போய் எண்ணெயும் திராட்சை வாக்குறான். ஏசு ரத்தம் திராட்சை ஏசு ரத்தம் தேவன் தனக்கு ஒரு சகல பசுத்தாய் சத்திரத்துக்கு கொண்டு வந்து எரிகோவில்தான் சபிக்கப்பட்ட பிசாசு ராஜ்யத்துலேருந்து தேவடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வந்து தான் ஊழியம். அல்லேலூயா. அப்போ அந்த சமாரி இயேசு அடையாளம் சொல்கிறாங்க. இயேசு பார்த்த உடனே கெட்ட போய் மனதுருகி எண்ணெயும் திராட்சை ரசமும் அந்த திராட்சை இயேசு ரத்தம் ஜீவ ரத்தம் தேவன் தனக்கு ஆதம் சகல பாவத்திற்கு சுற்றி பசுத்தாய் எண்ணெய் வந்ததுமே அவனை காப்பாற்றி குற்றச்சாட்டு தாயத்தளவு எல்லா பிசாசு கல்லர் கையில் எல்லா கல்லை ஓடிட்டான். பிசாசெல்லாம்
ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போயில கல்லறை என்ன எருசலேம் என்ன எரிகோ ஜீவ விசத்துக்கணியிலிருந்து ஏதேன் தோட்டத்தில் நண்பத்தையும் மரியத்தக்கணி புஷிக்கும் நாளிலே ஏவாள் கல்லறையில் ஆக்கப்பட்டாலா பிசாதுக்கிட்ட ஆதாம் கொடுத்தான் அவனுக்கு கல்லணும் வஸ்திரம் ஊதி குட்டூராயிடும் ஏதேன் தோட்டத்தில் நிர்வாணி ஆகிட்டாங்க. அந்த ஆதாம் ஏவாளுக்கு வந்து உலகம் ஃபுல்லாக எரிகோ. உலகம் ஒரு சபிக்கப்பட்ட ஸ்தலம். அமெரிக்காவோட ஐரோப்பா வட அமெரிக்கா தென்னவர் ஆஸ்திரேலியா சிங்கப்பூர் மதுரை தமிழ்நாடு இந்திய தேசம் உலகம் ஒரு வனாந்திரம். எல்லோரும் பாவம் செய்ததே. இந்த உலகத்தில் பிசாசு எல்லாரும் கையும் மெய்யுமா பிச்சுக்கிறான். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை இலவசமாக கிறிஸ்துவேசம் மீட்பை கொண்டு நீதிமான ஆக்கலாம். அந்த கிறிஸ்துவேசம் பேர் சொல்லி தேவி இயேசு சொல்லி அது விலையே போட முடியாது. ஜீப சொல்கிற ஜீபர் அந்த பழைய ஏற்பாடுக்குள்ள பஸ் ஆட்டுக்குட்டி அந்த ஆட்டுக்குட்டி இயேசு அடையாளமாக பழைய ஏற்புலா ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு பைதோட்டு தேவன் தனக்கு கொடுக்குது. இஸ்ரவேல்னா பாவ நிவர்த்தி பண்ணுறவன். ஆபிரகாம் பலிபீடத்துக்கு ஒரு பைதோட்டோட தேவன் தனக்கு ஒரு சகல காத்தம் ஈஷாக்கு ஆசுவாதம் யாக்கோபு ஆசுவாதம். அந்த ஆட்டுக்குடி புதிய இது உலகத்து வாசத்து வந்து தேவாட்டுக்குட்டி அவர் ஜீவாட்டுக்குட்டி அவர் தேவி நீதி உயிர்த்ததுமா இருக்கிறாரு. அதனால் இரவும் பகலும் குற்றம் சாட்டுக்கிறவன் தாழ தள்ளப்பட்டு போகிற மாதிரி ஊழியவும் கிறிஸ்துவ வாழ்க்கை இருக்கணும். எங்கே பார்த்தா கடித்து கொள்ளலாம், புத்தி சொல்லலாம், ரொம்ப வருஷம் விலகிக்கலாம். எங்கே பார்த்தா பகை கசப்பு வைராகி கோபம் சண்டை சுயநீதி அநீதி நன்மத்தியம வாழ்க்கை பேர் விசுவாசி ஊழிக்காரர் அரசியல்வாதி மேலே கசப்பு அந்த ஊழிக்கார் இது சரியில்லை அது சரியில்லை பேர் விசுவாசி ஊழிக்கார் அசுத்தாவியாக தான் இருப்பார். அவர் திருடம் திறந்து கொண்டதாக்கி வாழ்க்கையில் குடும்பத்தில் சபையில் விசுவாசி வாழ்க்கையில் ஒரே பிசாசு போராட்ட வியாதி வறுமை தரித்திரம் குற்றம் சொல்லிட்டு சிறைச்சாலையில் போட்டு தண்டனையாக இருக்கும். வாழ்க்கையில் சாபம் பாவம் மரணம் தரித்திரம் அவமானம் பக்கம் நெந்தியாக இருக்கும். கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கொடுக்க ஆதாம் வந்து முழு வருது அசுத்தாய் பசுத்தாய் வரும். இயேசு இவ்வளவாய் உலகத்தில் அனுப்புக்கணும். இயேசு நம்பி தேவன் தனக்கு உலகத்துக்கு காட்டணும். முழு உலகத்துக்கு ஒரு ஆளுக்கு பார்க்க ஒரு ஆள் மூலமாக பிசாசு வந்துடும் குற்றத்தை சுமத்துறது. ஆனால் தான் இயேசு என்று இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூற வேண்டும். என் அன்பு இயேசு அன்பு. அந்த அன்பு ஜீவ சொல்கிற ஜீவரத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்கணும். உன் மேலே ஒருத்தனை குற்றம் சாடுவோம் எல்லா கல்ல கையில் போட்டு போயிட்டாங்க. பசுத்தாய் வந்தார் அந்த பெண்ணை காப்பா. இனி பாவம் செய்யாத பாவத்தையே தேவி நீதி செய். பாவம்னா நன்மத்தியம காரியம் வாழ்க்கை ஜீவ வாழ்க்கை ஜீவ மார்க்கத்தை இயேசு ஜீவன் பரிவூர்த்தி தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடு. பசுத்தாய் தேவதூர் வருவாங்க. பிசாசு வரமாட்டான். அல்லேலூயா. ஆனால் நானே திராட்சை செடி நீங்கள் ஒருவன் நீல வாழ்க்கையில் நிலைத்து நான் மிகுந்த கனிகளை கொடுப்பான்னு சொல்ல பசுத்தாவின் இந்த அருமையான வேலையில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைகள் பயப்படாத கலங்காது இனி நான் இல்லை ஏசு எனக்குள் பயிற்ற பவுல் சொன்னார். பாவிகளும் பிரதான பாவியாக தான் யார் பவுல் ஒரு செயின்ட்டு பவுலாக மாறிட்டான். சவுல் பவுலாக மாறி உலகத்தையே கிறிஸ்துவை குத்து பிரசவமான கிறிஸ்து எனக்கு ஜீவன் சொல்கிறான். ஜீவ மார்க்கம் தெசலோனி கலாத்தியர் எபிசேரு ரோமாபுரி பட்டணம் எங்குசு பிரஜாதி பவுல் கிறிஸ்துவ குத்தி பிரச தேவதர் அசுத்த பசுத சபைகளை ஸ்தாபிக்கிறான். இனி நானல்ல இயேசுவே எனக்கு பிழைத்து அந்த இயேசு கிறிஸ்துவனுக்கு ஜீவன் சொல்கிறான். அந்த ஜீவ மார்க்க ஜீவ வித்தர்கள் தேவி நீத்து பர்லோகராஜ தேவதர் உலகத்துக்கு கொடுத்து ஒரு சவுல் பவுலாக மாறுறான். அதுக்கு முன்னால் பாவிகள் பிரதான பாவி கொலகார பவுலாக இருந்தான். இயேசு ஏற்று ஒரு ஞானஸ்தானம் பெற்று இயேசுவை கிறிஸ்துன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணி மாபெரிய எழுப்பில் கொண்டு வர கொரிந்தியர் தெசலோனிக்கர் கலாத்தியர் எல்லாம் ஜீவ மார்க்கம் தான் பேசுகிறான். எல்லா ஆதாமுக்குள்ளே பிறந்த நன்மத்தை மாதிரி இயேசு ஜீவன் தேவன் தனக்கு கொடுத்து அசுத பசுத்த ஜீவ மார்க்கம் போச்சு ஒரு பெரிய எழுப்பில் கொண்டு வந்தான். ஆனால் என் செய்தி கேட்குறீங்க யாவரும் ஒரு மாபெரிய எழுப்பில் கொண்டு வரலாம். ஆதாமின் சிந்தை மரணம் கிறிஸ்து சிந்திய ஜீவனும் சமாதானம் பவுல் சொல்கிறார். மாம்ச சிந்தை மரணம் கிறிஸ்து சிந்திய ஜீவனும் சமாதானம். கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முடிவுகளுக்கு கொடுங்க இடைவிழாமல் எக்காலத்து கொடுங்க. ஒருவரும் மேல் குற்றம் சாட்ட முடியாது. நம்ம குற்றமே செய்திருந்தாலும் அந்த குற்றத்துக்கு வரையார் இயேசு ஜீவரத்தை பரலோக தேவனுக்கு தனக்கு ஆதாம் சபிக்கிறோம் நிந்தி மாம்சமானி அவருக்கு அளவில்லாமல் கொடுங்க. பாவம் பண்ண ஒரு பசுத்தை நீங்கள் பாதுகாக்கப்படுவீங்க. வாழ்நாள்லாம் கிறிஸ்துக்குள்ளே இருங்க. இரவும் பகலும் குற்றம் சாட்டுக்கிறவன் தாழ தள்ளப்பட்டு போவான். அந்த வசனத்தை மட்டும் வாசித்து முடிச்சிடுவான். வெளிப்படுத்துகிற 12ஆம் அதிகாரம் 10வது. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்து அதிகாரம் உண்டாயிடுச்சு. கல்வாசியில் மறித்து அடக்கப்பட்டு உயிர்ந்து பசுத்தாய் வந்து உண்டாயிடுச்சு. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரன் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றச்சாட்டு தாழ தள்ளப்பட்டு போனான். அதுக்கு இயேசு ஜீவன் பரிவுதேவன் உன் மனைவி பேர் சொல்லி உன் பிள்ளைங்க பேர் சொல்லி ஊன் பேர் சொல்லி உன் ஏரியாவுக்கு தேவன் சபை விசுவாசி உன் தேசத்தில் கிராமத்தில் பட்டணத்தில் இயேசு ஜீவன் பரிவுத் தேவனை தேவனுக்கு ஆதாமும் மூடு பர்டிகுலர் ஒவ்வொரு அசுத்தாயோட பசுத்தாவியாருங்க குற்றஸ்தான தேவதுர்கம் வருவாங்க. அந்த கிராமத்தில் பட்டணத்தில் தேசத்தை இப்படி இல்லைன்னா நன்மத்தை மரியத்தை காரி தான் பிறந்திருக்கிறான். கிராமங்களில் பட்டண தேசத்தில் பாவத்தின் சம்பளம் மரத்தை தேவனுக்கு காட்டுவான் உலகத்தை காட்டுவான். குற்றச்சாட்டி கொடுத்த வாய்நாளாக பிசாசு போகிறான். வாய்நாள் பிசாசு திருடுறது குழந்தைக்கு சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை அப்படியே இருந்து அப்படியே பாவத்திலே மற்ற அப்படியே பாதாளத்துக்கே போயிடும். சீரியஸான மேட்ரு ஆதாமின் சிந்தை மரணத்தை கொடுக்கும். கிறிஸ்து சிந்தைய ஜீவனும் சமாதானம் கொடுக்கும்.
ஆனால் என்னுடைய எல்லா செய்தியும் கேளுங்க. ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்களுங்க. ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச், யூடியூப்பில் போயிட்டு ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர் ஒரு பிள்ளைங்க இன்னொரு சேனல் எஃப்ஜிசி வெல்லூர் ஒரு சேனல் இருக்குது, அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப்பில் இன்னொரு சேனல் துளசிராமன் தாமஸ்னு ஒரு சேனல், இந்த சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பயப்படாதீங்க. சின்ன பாவமும் பெரிய மோசமான பாவமும் இயேசு ரத்தம் ஓவர் போயிட்டுங்க. 6 லிட்டர் ஜீவ ரத்தத்தை ஏன் பேச்சு தேவனுக்கு ஆதாம் முழு உலக பசுத்த இறங்கினான். வாழ்நாள்லாம் கிறிஸ்து சிந்தையிலே இருக்கணும். இல்லைன்னா மாம்ச செய்த கவலை, பயம், வெறுப்பு, சுய நீதி, அநீதி எல்லாம் மாம்சம் சேர்ந்த இயேசு கவலைப்படாத, சோர்ந்து போக பயம். இன்னத்தையும் இயேசு ஜீவன் பருவ தேவன் தனக்கு ஆதாம் ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவ பூமி, ஜீவ தருணம், ஜீவ ஐஸ்வர்யம் தேவன் தனக்கு முழுவதும் தரித்திர பிசாசுக்கு ஓடிட்டோம். ஆசுவாத ஐஸ்வர்யம் சமாதானம் அவர் தவி ஜீவ சரம், ஜீவரத்தம், ஜீவாற்று, ஜீவலட்சம், ஜீவக்கட்டி தேவன் தனக்கு சரீரம் பசுத்தாழி ஹீலிங் உண்டாகும். ஜீவனுக்குள்ளே வாங்க. தேவி நீதி உயிர்த்தல தேவன் தனக்கு ஆதாம் முழுவதுக்கு பாவம் மன்னம் தாழ தள்ளப்படும் பரிசுத்த விட்டு ஆசுவாத ஐஸ்வர்யம் சமாதானம் சந்தோஷம் உயிர்த்து பரலோக ராஜ்யம் இந்த பூமியில் பரலோகம் உண்டாகும். கத்தாவை இந்த வார்த்தை கொண்டு ஒவ்வொரு ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கும். கத்தாவை ஒரு மாபெரும் எழுப்பில் கொண்டு வரும்படி ஜெபிக்கும். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபலையும் இருக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபை நடந்து கொண்டு ஒவ்வொரு நாட்டும் ஆன்லைன் மூலமாக செய்து ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ்னு சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சேனல் எஃப்ஜிசி வெல்லூர் ஒரு சேனல் இருக்குது, இன்னொரு சேனல் துளசிராமன் தாமஸ் ஒரு சேனல். கடைசி நாள் ஏப்ரல் பங்கு பெறணும்னா என்னுடைய எல்லா செய்திகளையும் கேளுங்க. அந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். அந்த செய்தி என்னோடு உதவி மனைவி பேசி தாமஸ். இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தரை கனம் பண்ணுவது நம்முடைய கடமை. இந்த செய்தி மூலமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பீர்களானால் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பார். கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தரை கனம் பண்ண வேண்டுமானால் நீங்கள் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த உங்கள் விருப்பம் இருந்தால் என்னுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் நேம் துளசிராமன், அக்கௌண்ட் நம்பர் 5922075523, IFSC கோட் ID IB 000P131, பெனாத்தூர் பிரான்ச் வெல்லூர் இந்தியா. கூகுள் பேல என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இரவும் பகலும் உங்கள் மேல் குற்றச்சாட்டுகள் பிசாசால் தாய தள்ளப்பட்டு போனால் இயேசு ஜீவ விஷயத்துக்கு அடியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நானே ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசித்து திராட்சை ரசத்தை பாட வந்து அப்போ என் சரீரம் திராட்சை ரத்தமாக இருக்குது. அந்த இயேசு ஜீவ ஜீவ ரத்தத்தை புசிங்க. ஏன்னா நண்பத்தையுமா கனி புசித்து அந்த தேவன் தன குணத்துக்கு இரவு பகலும் குற்றச்சாட்டு பிசாசு கையும் மையுமா பிடிச்சி திறந்து கொண்டு ஐக்கியமாக முடிவு பாதாளமாக போடும். வருத்தப்பட்டு பாரம் சுமைங்க. வருத்தப்பட்டு எல்லோரும் எங்கிட்ட வாட்டார் இயேசு ஜீவ விஷயத்துக்கு அடி பூச்சி ஜீவ சரம் ஜீவ ரத்தம் ஜீவ வாட்டை அது தேவனீட்டு உயிர்த்தல தேவன் தனக்கு ஆதாம் முழுவதும் குத்திட்டே இரு தாழ தள்ளப்பட்டு போய்வான். நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். ஆதாமுக்குள் ஏந்து போன எல்லாரும் கிறிஸ்டியன் ஸ்கூல் பெற்று ஏந்து போனதை ரட்சிக்கும் மனுஷகுமார் வந்தார். ஏந்து போன பரலோக ராஜ்யத்தை இந்த பூமி பரலோகத்தை பெற்றுக்கொள்வீர்கள். இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். உங்கள் நண்பர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இதிலிருந்து நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தீர்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 6/6/2024 பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் பகுதியிலே கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. செய்தியை மறுபடியும் நண்பர்கள் ஒரு பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார்.